வந்து கேளு, அங்க நின்று பேசிக்கிறேன். இங்க வா, மேல வா, நான் பதில் சொல்றேன். மேல வா, பதில் சொல்றேன். இந்த மாதிரி வேலையாக உனக்கு என்னையா தெரியும்? ஜனங்களை ஏமாத்துறீங்களா? 7 கோடி ரூபாய்க்கு வேலை யார் கொடுத்தது? நாங்க போட்டது. 7 கோடி ரூபாய்க்கு யார் போட்டதுமா? தளபதி மு.க. ஸ்டாலின் இங்க ரோடு கொடுக்க சொல்லி நான் எம்எல்ஏ பரிந்துரையில போடப்பட்டதுதான். இந்த டேங்க் கட்டி கொடுத்தது நானே, எம்எல்ஏ, வேற யாரும் கிடையாது. பண்றவங்க ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க, மத்தவங்க செஞ்சதுக்கு தான் லேபிள் ஓட்டுறவங்க சொல்லுவான். அதுக்கு நாங்க உடனே கிடையாது. என்னைக்குமே நாங்க வந்து நேரடியா மக்களை சந்திக்கிறோங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஜனங்களுக்கு மகளிர் உரிமை தொகை. யாரு கொடுக்குறாரு? முதலமைச்சர் தானே கொடுக்குறாரு. வேற யாரும் கொடுக்குறாங்களா? வேற யாரும் கொடுக்குறாங்களா? சொல்லுங்க. இது நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம ஜெயக்குமார் அண்ணன் இருக்கும்போது இந்த ஐமாஸ் லைட்ஸ் கொடுத்தது வேற யாரு கொடுத்தது? வேற யாரையா கொடுத்தது? எம்எல்ஏ என்ன செஞ்சாராம்? திமுக ஆட்சிக்கு வந்துதான் அந்த ஒழுங்கையில ரோடு போடப்பட்டு இவ்வளவு பளிச்சல் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்ல, டேங்க் கட்டி கொடுத்து தண்ணியை போட்டு பேசுகிறேன். இந்த டேங்க் யார் கட்டி கொடுத்தது? நாங்க கட்டி கொடுத்தோம். ஊருக்கு என்ன பண்ணு கேட்டீங்க? இந்த ரோடு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே 7 கோடி ரூபாய் போட்டு கொடுத்தது திராவிட. பேசுவோம், செய்யாதவன் ஒழுங்கில் பேசுவான், செய்யாதவன் ஒழுங்கில் பேசுவான், செய்யறவன் நேரடியா வந்து பேசுவான், செஞ்சவன் நேரடியா வந்து பேசுவான். நாங்க ரோடு போட்டது நம்ம பிள்ளைங்க படிக்க போனா பஸ்ல போனா இன்னைக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்து பஸ்ல போனா டிக்கெட் கிடையாது. யார் கொடுக்கறது? முதலமைச்சர் கொடுக்கிறாரு. வேற யாரு கொடுக்கறது? தம்பி, நீ அங்க நின்று பேசாது, இங்க வந்து பேசு. உனக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா நீ இங்க வந்து டேபிள் மேல வந்து பேசு. நாங்க நீ என்னமோ இங்க பேசிக்கிறீங்க, உங்க ஊர்ல ஒருத்தன் பேசிக்கிறேன். ஊர்ல மத்தவங்க இதை கேட்டுன்னு இருக்கீங்க பாருங்க. அதான் உங்களை கண்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு செஞ்சுட்டு சரி, வெள்ள நிவாரணம் வந்து 6000 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்தது நாங்க. 6000 ரூபாய் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது முதலமைச்சர். இங்க வெள்ளம் இருந்ததா? வெள்ளம் இல்லைன்னாலும் 6000 ரூபாய் கொடுக்கல. ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபாய். கற்பனையில வாழறவன் எவனோ காடு பண்ணி எவனோ போட் போட்டு மக்கள் இதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதனால இங்க பொறுத்தவரையிலும் ஒரு நேர்மையான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடந்துருக்கு. அந்த ஆட்சியின் பேரால இன்னைக்கு கூட்டணி நடந்த கூட்டணியில இன்னைக்கு இந்தியா கூட்டணியில நமது கை சின்னத்துல நமது வேட்பாளர் சத்யகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் இங்க நிறுத்தப்பட்டிருக்கார். ஆமா, சொல்லுவார் சொல்லுவார். இந்த ஊராட்சியில் நடக்கிற வேலை எல்லாமே திமுக வேலைதான். ரோடுல இருந்து காவால இருந்து மொத்த வேலையும் திமுக ஆட்சியில் வந்துட்டோம். குறிச்சுக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையேற்று முதலமைச்சரான பிறகு எல்லா சாலையும் எல்லா காவாலும்